தமிழகத்தில் தாவேகா அரசு ஆட்சி அமைத்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை செய்து வருகின்றனர். தஞ்சை, வேலூர், மயிலாடுதுறை, நாமக்கல், விருதுநகர், திருப்பத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், கரூர், திருவள்ளூர், தேனி, சேலம், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் மதியம் 2:30 மணி அளவில் 320 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 60 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பத்திரப்பதிவிற்கு வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்குவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. புகார்களின் அடிப்படையில் அலுவலக ஆவணங்கள், கணினி பதிவுகள் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் சேலம் கிழக்கு இணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் சங்ககிரி சார் பதிவாளர் அலுவலகங்களில் சோதனை நடத்தும் போது ஜன்னல் வழியே வீசி எறியப்பட்ட ரூபாய் 20,000 உட்பட கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 3,18,700 கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக சேலம் கிழக்கு இணை பதிவாளர் கோகுல்ராஜிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் முகமது யாசின் என்பவர் பத்திரப்பதிவாளராக பணியாற்றி வரும் நிலையில் இன்று நடைபெற்ற சோதனையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உதவியாளராக இருந்து வரும் ரவி என்பவரிடம் 15,000 ரொக்க பணமும், ஜெய்சந்திரன் என்பவரிடம் 5,000 ரொக்க பணமும் பதிவாளர் கொடுத்ததாக தெரிகிறது. பின் கணக்கில் காட்டப்படாத ரொக்க பணத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்தி வரும் சோதனையில் கணக்கில் வராத 2.50 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து தொடர் சோதனை நடத்தி வருகிறது. ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது பத்திரப்பதிவு பணிக்கு கையில் பணம் கொண்டு வந்த முதியவரிடம் விளக்கம் கேட்ட அதிகாரிகளிடம் கோபம் அடைந்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த சோதனையில் லட்சக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பத்திரப்பதிவிற்கு அனைத்து விதமான கட்டணங்களும் இணையதளம் மூலம் செலுத்தும் வசதி வந்த பிறகு பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்குள் பணம் கொண்டு வரக்கூடாது என அறிவிப்பு பலகை வைக்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் அந்த மாதிரியான அறிவிப்பு பலகை எதுவும் பெரும்பாலான சார் பதிவாளர் அலுவலகத்தில் வைக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.